ராஜீவ்காந்தி ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் மட்டும் இல்லை, அட்மினிஸ்ட்ரேஷன் டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிருக்கு. இந்த விஷயத்திற்கு முதலமைச்சர் பொறுப்பேற்கணும்னு சொல்லிட்டு கல்யாணசுந்தரம் சொல்றாரு. உங்களுடைய பதில் என்ன? மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடைய வெளிநடப்பு இன்னைக்கு கவனிக்க முடிஞ்சது. ஓடி ஒளிந்து விட்டார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்று. இங்கே பழுத்த மூத்த ஐஏஎஸ் அதிகாரி இருக்காங்க, எத்தனையோ அரசியல் புரிதல் கொண்ட அரசியலர்கள் இந்த பேட்டியை பார்ப்பாங்க. துயரத்தோடு மிகுந்த வலியோடு என்னுடைய நண்பர் கல்யாணசுந்தர் உட்பட இங்கே அத்தனை பேருமே இந்த சம்பவம் நடந்திருக்கக்கூடாது என்பதில் மிக உறுதியாக இருக்கும். ஓடி ஒளிந்து விட்டார்னாங்க. சபை கூடியதுன்னு அந்த சபையுடைய ப்ரொசீஜர் ஆரம்பித்தோன்னே சபைக்கு வெளியில் சிரிச்சுக்கிட்டு தான் அதிமுக திமுக எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் நாங்கள் வெள்ளை சட்டை உங்கள் கருப்பு சட்டை, காலையில் எல்லாருமே நல்ல சாப்பிட்டு தான் உள்ள வர்றோம். எந்த ஆர்ப்பாட்ட போராட்டத்தையும் அதிமுக அறிவிக்கல, எந்த கட்சி அறிவிக்கல. சபைக்கு உள்ளே வர்றாங்க. உள்ளே வருகிற போது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு, உடனடியாக இது வாதிக்கப்பட வேண்டும் என. அவையுடைய சபாநாயகர் சொல்கிறார், வாதிப்போம், உறுதியாக வாதிக்கிறோம், எந்த மாற்று கருத்து இல்லை, கேள்வி நேரம் முடிந்தவுடன் வாதிப்போங்கிறார். இது அவை எடுத்திருக்க முடிவு. அப்போ உண்மையான பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக விவாதித்திருக்க வேண்டும் என்று நம்பினால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? சரி, நேரத்தை சொல்லுங்கன்னு கேட்டிருக்கணும். அதற்கு மாறாக அமளி செய்தவுடன் வெளியேற்றப்படுகிறார்கள். கேள்வி நேரம் முடிந்து மரியாதைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன கேள்விக்கும் சேர்த்து தமிழ்நாடு முதலமைச்சர் பதில் சொன்னார். ஒளிந்து கொண்டான்னு சொன்னாங்கல்ல, இந்த நாள் நீ வரலாற்றை யாரும் மறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். சாத்தாங்குள படுகொலை நிகழ்த்தப்பட்ட நாள் இன்னைக்கு ஜூன் 21. 2 பேர் வியாபாரிகளை போய் பெருமரியாதைக்குரிய ஐயா பழனிசாமி அவங்க ஆட்சியில் அடித்து கொலை செய்யப்பட்ட நாள் இந்த நாள். இது குறித்து சட்டமன்றத்தில் திமுக பேசின போதும் பொது இயக்கங்கள், எத்தனையோ பொது உடைமை இயக்கங்கள் தெருவில் இறங்கி போராடிய பின்பும் அன்றைய முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, வைத்து வெள்ள செத்து போனாங்கன்னாங்க. சிபிஐ விசாரணை வேணும் நாங்கள் கேட்டோம், அதை அரசு அறிவிக்கலை, நீதிமன்றத்தில் போய் வாங்கினோம், பொதுமக்கள்லாம் சேர்த்து வாங்கினோம். அப்படி நாங்கள் பொறுப்பற்ற முறையில் பதில் சொல்லாமல் இல்லை. இங்கே மரியாதைக்குரிய மூத்த அதிகாரி பாலச்சந்தர் சொன்னது தான். இது என்ன கற்றுக்கிட்டாங்க? நேற்றுலேருந்து ஊடகங்களை பார்த்துட்டே இருக்கேன். பெருமரியாதைக்குரிய எங்களுடைய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய பேட்டியை வைத்துக்கொண்டே அவர் சொல்லிட்டார் போய் சொல்லிட்டாருன்னு மிக தவறான தகவல். பேட்டியில் சட்டமன்ற உரை அந்த உரையை கட்டன் காப்பி பேசுகிறாங்க. அவர் கூட பேசுகிற போது வழக்குகள் எவ்வளவு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒப்பீட்டளவில் கடந்த 12 ஆண்டுகளில் மற்ற மாநிலங்களில் இருக்கிற வகையில் தமிழ்நாட்டில் குறைவு என்று பதிவு செய்திருக்கிறார். ஒன்று நீ கேட்டீங்களே, அப்போ அதிமுக ஆட்சியில் இல்லையான்னு. உலகம் முழுக்க கள்ளச்சாராயம் ரிசீவில் இந்த 6 மாதத்தில் மட்டும் 4,61,000 வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கா முதலமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. கடந்த 4 ஆண்டுகள் எடப்பாடி ஆட்சியில் எத்தனை லட்சம் வழக்கு தெரியுமா? 19 லட்சம் கள்ளச்சாராய வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ கள்ளச்சாராயம் விற்காம தான் பதிவு செஞ்சாங்களா? மரணம் நிகழவில்லை, அதனால் அவர்கள் தப்பித்துக் கொண்டார்கள். மரணம் நிகழ்ந்தனால நாங்கள் பதில் சொல்கிறோம். அப்போ சமூக நோயில் புரையோடி போயிருக்கிற ஒன்றை கள்ளச்சாராயமே விற்கிறேன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார்னா, நான் அந்த விவாதத்தில் நாங்கள் 2 காதலையும் பொத்தி கொண்டு அமைதியாக மௌனமாக இருப்பதை தவிர இந்த நேரத்தில் எங்களுக்கு பதிலில்லை. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். ஒப்பீட்டளவில் இது அதிமுக ஆட்சியா திமுக ஆட்சியானா எங்கள் கையில் இவ்வளவு மரணம் சொல்லிக்கிற அதை வைத்துக் கொண்டு பேசுகிற நேரம் இந்த நேரம் இல்லை. நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இதை தக்க நடவடிக்கையோடு உளவுத்துறை தடுத்திருக்க வேண்டும். உடனே நம்பர் சொல்கிறாரு. அப்போ ஃபெயிலியர் ஆச்சுங்கிறார்ல. அப்போ இந்த 4,61,000 வழக்கு தாக்கல் செஞ்சாங்கல்ல காவல்துறை. அவ்வளவு வழக்கு பதிவு செஞ்சும் 8 பேர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்காங்க மரக்காணம் சம்பவத்தில். ஆனால் உயிரிழப்பு அப்படின்றது ஏற்க முடியாது. மிகவும் கொடூரமான, இன்னும் சொல்ல போனால் இதுபோல் சம்பவம் என்ன படிப்படியா இன்னும் பதறுது. இன்னைக்கு 47 இங்கே போடுறீங்க, 50 பட்டியல் வருது. இன்னும் பதறது 114 பேர் இருக்காங்களே, வந்துடக்கூடாதுன்னு அந்த பதட்டம் ஒரு அரசியல்வாதியாக ஒரு பொதுஜனத்தை நேசிக்க எல்லாருக்கும் உண்டு. இந்த பதட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இருக்கு, எதுக்கு தலைவருக்கு இருக்கு, அந்த மாட்டுக்கு சொல்ல. இது முன்னாடியே இருந்திருந்தா நீங்க சொன்னாங்கல்ல, ஏன் உளவுத்துறை என்ன பண்ணுச்சுன்னு? உளவுத்துறை சரியாக மற்ற இடங்களில் சரியாக இருந்ததால் தான் 4,60,000 வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்கு நிறுத்தப்பட்டாங்க. இவர் சொல்கிறாங்களே மரக்காணத்துக்கு இருந்து என்ன பாடம் கட்டுறாருன்னு மிக தெளிவாக சொல்கிறோம். நான் ஒரு தனிப்பட்ட திமுக ஸ்போக் பர்சன் இல்லாமல் சொல்கிறேன். இந்த ஆட்சி மரக்காணத்தில் கைது செய்த அதிமுகவுடைய கிளைச்சாளர் ஆறுமுகத்தை என்கவுண்டர் போட்டிருந்தா இன்னைக்கு இந்த தைரியம் இந்த யாருக்கு? சின்ன கண்ணா இந்த அக்யூஸ் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். நான் இல்லை, நான் அது என்ன மனித உரிமை இதெல்லாம் நான் வர்றேன். இல்லை என்கவுண்டரை எந்த இடத்துலையும் நியாயப்படுத்த முடியாது. எந்த இடத்துலையும் நியாயப்படுத்த முடியாது. என்ன காரணமா இருக்கட்டும், சட்டம் இருக்கு, சட்டத்தின் ஆட்சி நடக்குது, அதன் அடிப்படையில் தான் எல்லாமே அணுகப்பட வேண்டும். அவ்வளவுதான் இந்த இதில். அப்போ அதிமுகவை சேர்ந்தவர் மரக்காணத்தில் தவறு செய்தார் என்பதற்காக ஒட்டுமொத்த அதிமுகவை நாங்கள் குறை சொல்லலை. நாங்கள் இது திமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களை போல் நான் தான் தோன்றித்தனமாக பதில் சொல்ல நாங்கள் விரும்பலை. எங்களை பொறுத்தளவில் இது
அந்த இடத்துல அந்த உளவுத்துறை ஃபெயிலாக இருக்கிறது. அதற்குத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் பொறுப்பேற்றுக் கொண்டு என்ன செய்திருக்கோம். இன்னைக்கு உள்துறை அமைச்சர் போயிருக்காங்க, டிஜிபி போயிருக்காங்க, மூன்று அமைச்சர்கள் போயிருக்காங்க. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா, நேற்று நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார், அங்கே போயிட்டு மருந்துகள் இங்கே வரலன்றார். அங்கே நேற்று வந்ததா இல்லையா, மக்கள் குற்றச்சாட்டு வச்சாங்களா மருந்துவலைன்னு பாதிக்கப்பட்ட நேற்று. அதாவது மதுவை அருந்தியவர்கள் 32 பேர் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. அவரை தேடி பிடித்து காவல்துறையும் மருத்துவர்களும் சிகிச்சை கொடுத்தாங்க. இது நடந்ததா இல்லையா? எதிர்க்கட்சி தலைவருடைய விமர்சனம் அப்படின்றது ஒரு கேட்டலிஸ்ட். பிரச்சனையை உடனடியாக தீர்ப்பதற்கு அரசு நடவடிக்கை அப்படின்றது ஒரு கேட்டலிஸ்ட். எல்லாமே அரசியலா பாக்குது. இல்ல, அதுல அரசியல் இருக்கிறது. நான் இப்பவும் சொல்றேன், எதிர்க்கட்சி தலைவராக அந்த இடத்துல போய் அவர் நின்றது பாதிக்கப்பட்ட பக்கம் என்பது வரவேற்கத்தக்க ஒன்று, ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கு வழிவகுக்கும். ஒரு ஆரோக்கியமான விமர்சனத்தை எங்கள் மீது வைத்திருந்தால் அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்ல கடமையும் பொறுப்பு இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த அரசு இருப்பது முழுக்க வன்மம் தான். இந்த அரசு வன்மம் மட்டும்தான் அவர்களிடம் இருக்க முடியும், ஆரோக்கியவாதம் இல்லை. நேற்று தமிழ்நாடு முழுக்க அதிமுகவோட ஐடிவி என்ன செஞ்சுன்னா, எல்லா ஹாஸ்பிட்டலும் இந்த மருந்து அடிச்சு ஒரு போலியான பிரச்சாரத்தை செய்தது. மருத்துவத்துறை அமைச்சரும் செக்ரட்டரி விளக்கம் கொடுத்த பின்னால் அமைதியை வித்ரா பண்ணிட்டாங்க. இன்னைக்கான பதில் வரல, நேற்று பண்ண பிரச்சாரம் பதில் வரல சொல்லிருக்கமா இல்லையா? திரு கல்யாணசுந்தரம், மக்களுக்கு வாய்ப்பு தரணும், நீங்க குறுக்கிட விரும்புனீங்க. ஒரு கேள்வி சுருக்கமா இருக்கு. மற்ற எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் அவையிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. இதுல இன்னும் அவை நடவடிக்கைகளை பங்கேற்றிருந்தா இன்னும் ஆரோக்கியமா இருந்திருக்குமே, உங்களுடைய கருத்துக்களை முழுமையா போய் சேர்ந்திருக்குமே. இதில் ஆரோக்கியமாக இந்த அவையில் நடைபெறது எதுவுமே இல்லை. முதலமைச்சருக்கும் திமுகவை சேர்ந்தவர்களுக்கும் நம்ம சொல்லிக்கொள்ள விரும்புவது என்ன, ஜனநாயகத்தை மீறி செய்கிறாங்கன்னு. ஜனநாயகத்தினுடைய வடிவம் தான் போராட்டம், சரிதானுங்களா? ஜனநாயக வடிவ போராட்டம். ஒரு நிமிஷம், ராஜீவ்காந்தி இங்கே பேசுகிற போது சொல்லுகிறார், நீங்கள் எம்எல்ஏ எல்லாம் சிரிச்சுட்டு வந்தாங்க, திமுக எம்எல்ஏ சிரிச்சுட்டு வந்தாங்க, முதலமைச்சரே சிரிச்சுட்டு வந்தாங்க. அது தனிப்பட்ட உறவு, தனிப்பட்ட விஷயம்லாம் நீங்க நிறுத்தி பேசுகிற போது அதிமுகவினுடைய சட்டமன்ற இருங்க, அதிமுக நீங்க அது தனிப்பட்ட விஷயம் நிறுத்தணுங்க. பேசுறதுக்கு அப்புறம் நான் பேசி நிறுத்துறீங்க. சரி சொல்லுங்க. இந்த மாதிரி முதல்ல இந்த பேச்சு தடுக்கிற வேலையில் அங்க உள்ள வரும்போது சிரிச்சுட்டு வந்தாங்களா, உள்ள நாங்கள் உள்ளே வந்தோன்னே இது பிரச்சனை என்பது என்றைக்கும் இருக்கிற மரபு சார்ந்த சாதாரண பிரச்சனை அல்ல. இது மிக முக்கியமான பிரச்சனை, உடனடியாக விவாதத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டோம். அதுதான் போராட்டம். ஓடி ஒளிஞ்சுக்கலங்கிறார்ல, அந்த போராட்டம் நடக்கும்போது முதலமைச்சர் இருந்தார் அவையில? இல்ல, அதுதான் உண்மை. இன்னொன்னு, இப்ப ராஜீவ்காந்தி குறிப்பிடுகிற சொல்ல, செந்தில் பாலாஜி குறிப்பிட்டு சொன்னது போல நாங்க 4000 வழக்குகளை பதிவு பண்ணியிருக்கோங்கிறார். வழக்குகள் பதிவு செய்யப்படவில்லை இவர்கள் ஆட்சியில. அதைத்தானே நாங்களும் குற்றச்சாட்டா வைக்கிறோம். வழக்குகள் பதிவு செய்யப்படல, குற்றவாளிகள் தண்டிக்க. இப்போது நான் சொல்றேன், கண்ணுக்குட்டி தான் பிடிச்சிருக்கீங்க, ஓநாய்கள் இன்னும் பின்னாடி தான் நின்றுட்டு இருக்குது. அந்த ஓநாய்களை உங்களுக்கு அடையாளம் தெரியும், ஆனால் நீங்கள் அதை கைது செய்ய தயாராக இல்லை. காரணம், உங்கள் கட்சிக்கு அதிலே தொடர்பு இருக்கிறது என்பதுதான் குற்றச்சாட்டு. சரி, உங்க கருத்துல சொல்றீங்க. அடுத்த சுற்ற கொடுத்துருங்க, நான் பொறுப்போட பதில் சொல்ல கடமை இருக்கு. நண்பர் சொன்னார், அதாவது ஓநாய்களை கண்டுபிடிச்சிருக்கோம். நான் இப்பவும் அதான் சொல்றேன், அதிமுக கிளை செயலாளரை கைது செய்தவர்கள் உங்களுடைய தலைவர் உத்தரவிட்டார். அதிமுக கிளை செயலாளர் சாராயம் விற்கிறது திமுக அனுமதிக்கிறது. திமுக அதிமுகவிற்கு முதலமைச்சர் அதிமுகவோடு தொடர்பு கல்யாணசுந்தரம் அதிமுக கள்ளச்சாராயம் விற்றால் அனுமதிக்க சொல்லியிருக்கிறார் என்றால் திமுக அதனை தகுதியற்று போய்விட்டது என்பதுதான். முதலமைச்சருக்கு அந்த தரம் இல்லை என்பதுதானே பொருள். வேற என்ன பொருள்? பேசலாம். உங்களுக்கு பேச வாய்ப்பு கொடுத்த திரு செந்தில் அதிபர்.